இளைஞர்களிடையே தேசப்பற்றை வளர்க்கும் விதமாக விவேகானந்தா கேந்திரம் சார்பில் வெல்க வெல்கவே இளைஞர் முகாம் மதுரை சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. வீரத்துறவி என்று அழைக்கப்படும் விவேகானந்தரின் கொள்கைகளையும் போதனைகளையும் இளைஞர்களிடையே உருவாக்கும் விதத்திலும் தேசப்பற்றை வளர்க்கும் விதமாகவும் கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திரம் சார்பில் வெல்க வெல்கவே இளைஞர் முகாம் மதுரையில் உள்ள சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி வளாகத்தில் 5 நாட்கள் நடைபெற்றது. தமிழகத்தின் 13 மாவட்டங்களிலிருந்து 93 கல்லூரிகளைச் சேர்ந்த 45,000 மாணவர்கள் இம்முகாமில் பங்கு கொள்வதற்காக பதிவு செய்திருந்தனர். இவர்களில் 37,000 பேர் விவேகானந்தரை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தேர்வு எழுதி அவர்களில் 17,000 பேர் தேர்வு பெற்றனர். தேர்வு பெற்றவர்களுக்கு ஒரு நாள் முகாம் நடத்தி அதிலிருந்து 3,000 பேரை தேர்வு செய்து இறுதிக்கட்டமாக 5 நாள் முகாமிற்கு 577 மாணவிகளும் 442 மாணவர்களும் தேர்வு செய்யப்பட்டு பங்கேற்றனர். நம் நாட்டில் உள்ள இளைஞர்கள் நாட்டிற்காக சேவை செய்ய தேசபக்தியோடு முன்வர வேண்டும் என்பதற்காக 2006ஆம் ஆண்டு முதல் இம்முகாமை நடத்தி வருவதாக அகில பாரத விவேகானந்த கேந்திர துணைத் தலைவர் நிவேதிதா தேவி தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி அவங்க முன்னால அந்த கருத்துக்கள் வைக்கணும். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு டிசிப்ளினோடு எப்படி அவங்க தனக்கு நல்ல உருவாக்கலான்னு நாட்டுக்காக சமுதாயத்துக்காக உலகின் நன்மைக்காக உருவாக்கலான்னு தான் இந்த முகாம். தினமும் காலை 4:30 மணி முதல் இரவு 10 மணி வரை நடந்த இம்முகாமில் தேசபக்தி பாடல்கள், பிரார்த்தனைகள், சொற்பொழிவுகள், கலந்துரையாடல்கள், கேள்வி பதில்கள் இடம்பெற்றன. இம்முகாமின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தலைமை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சிவதானு பிள்ளையின் இந்தியாவின் ஏவுகணைகள் பற்றிய சிறப்புரை முகாமில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சிறந்த ஊக்கமருந்தாக அமைந்தது. மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விளக்கமாக பதில் கூறி அவர்களிடையே தேசபக்தியை ஊட்டினார். இளைஞர்கள் ஒரு ஊக்குவித்து ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு கருத்துக்களை உண்டாக்கணும்னா இது மாதிரி இளைஞர் முகாம்கள் வேண்டும். நம்ம நாடு பொருளாதார வளர்ச்சியில் மாத்திரம் முன்னேறினா போதாது, நாட்டு பற்றும் வளரணும். நாட்டுப்பற்று வளர்றதுக்கு இந்த மாதிரி முகாம்கள் ஒரு காரணமாக இருக்கும். உனது பார்வையில் சுதந்திரம் என்றால் என்ன என்ற தலைப்பில் மாணவிகளின் குழு விவாதம் நடைபெற்றது. இவ்விவாதத்தில் பங்கு பெற்ற மாணவி சவுந்தரம் திவ்யா கூறும்போது, ஒழுக்கம், பண்பாடு, கட்டுப்பாடுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதுதான் உண்மையான சுதந்திரம் என்று தெரிவித்தார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றதுதான் சுதந்திரம்னு ஒரு பொதுப்படையான கருத்து இருக்கு. ஆனா அது உண்மையிலே சுதந்திரம் கிடையாது. உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம், பண்பாட்டோட கூடிய ஒரு சுதந்திரமே உண்மையான சுதந்திரம். பாரதி யார் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றிய தர்ம ரக்ஷண சமிதியின் பொறுப்பாளர் கிருஷ்ண ஜெகநாதன் பாரதியாரை பற்றியும் அவரின் தேசபக்தி பாடல்களையும் கூறி பாரதியின் எளிய வாழ்க்கை முறையையும் தேசபக்தியையும் விளக்கினார். நிலவினிலே நாட்டிலம் பெண்களுடனே. பின்னர் நடைபெற்ற சூரிய நமஸ்காரத்தில் முகாமில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்து தங்களை உடலளவிலும் மனதளவிலும் ஒருநிலைப்படுத்திக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து பெண்களிடையே ஆன்மீகம் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் வாழ்வில் தூய்மையும் தெய்வத்தன்மையும் பெருகுவதற்கு மாநாட்டு பந்தலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. 1008 திருவிளக்கு பூஜையில் மாணவ மாணவிகள் பங்கு பெற்று 108 அர்ச்சனையும் 108 போற்றுதல் முறையும் செய்தனர். 4ஆம் நாள் முகாமின் கடைசி நிகழ்ச்சியாக கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவி பூவிதழின் பரதநாட்டியம் நடைபெற்றது. முகாமின் 5வது நாள் நிகழ்ச்சியில் இந்திய விஞ்ஞான முதன்மை அலுவலரும் பொக்ரான் அணுகுண்டு சோதனையின் முக்கிய பொறுப்பு வகித்த விஞ்ஞானியுமான பேராசிரியர் சிதம்பரம் சிறப்புரையாற்றினார். இந்த 5 நாள் முகாமில் தியாக உணர்வு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டதாக மாணவர் விஜயபாண்டியன் கூறினார். தியாகம்னா என்ன, தியாக உணர்வுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நாள் கேம்ப்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாட்டுப்பற்றை ஏற்படுத்துவதற்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் இம்முகாம் பெரிய அளவில் பயன்பட்டதாக மாணவி சுஜாதா தேவி கூறினார். இந்த கேம்ப் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தது. உடலை எப்படி வச்சுக்கிறது, மனதை எப்படி ஒருநிலை
சமநிலைப்படுத்துறது, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் பத்தியும் நம்மளுக்கு சொல்லி தந்தது. ஒரு இளைஞர்கள் மனதுல வந்து ஒரு இந்திய தேச பக்தியை வந்து வளர்த்தறக்க ஒரு காரணமா இருந்தது இந்த முகாம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயம் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டேன். நிச்சயமாக நான் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பணி செய்வேன். அட்லீஸ்ட் ஒரு 1% ஏதாவது இந்தியாவோட முன்னேற்றத்துக்காக நான் பாடுபடுவேன். நிகழ்ச்சியின் நிறைவாக முகாம் அறிக்கை வாசிக்கப்பட்டது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சீனிவாசன், ஆரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நாட்டிக்கல் சயின்ஸ் முதல்வர் சுப்பிரமணியன் மற்றும் விவேகானந்த கேந்திரிய தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.